வணக்கம். இந்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட்ஸ் தாங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஆயுர்வேதத்தை நாடி அவர்கள் சொல்வது என்னவென்றால், வணக்கங்க. நாங்கள் சென்னை சவுகார்பேட்டிலேருந்து வரோம். எங்கள் பேர் பிரேமலதா. நாங்கள் சும்மா ஜென்ரல் செக்கப்புக்கு போனோம். போகிற பார்த்தாக்கா லென்ஸில் டியூமர் கட்டியிருக்கிறேன், ஃபஸ்ட் ஸ்டேஜ்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும், அங்கே பார்த்தா கட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அதை அபூர்வ கட்டி ரிமூவ் பண்ணாலும் கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால ஆயுர்வேதிக்காக போகலான்ட்டு ஆயுர்வேதிக் போனோம். செங்கல்பட்டில் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் கட்டி இது கிளியர் ஆகலை, செல்லுங்களாம் எதுவும் சாகலை, ஆனால் பரவாத இருக்குதுன்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டோம், அங்கே வந்தோம். இப்போ 1 மந்த்தாக டேப்லெட் எடுத்தேன், பெட்டராக இருக்குது. இன்னும் கண்டினியூ ஒரு 6 மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக பெட்டர் ஆகும்னு ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பசியெல்லாம் இல்லாத இருந்தது, இப்போ பசி எடுக்குது. கொஞ்சம் டயர்னஸ் எல்லாம் அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இவங்க அந்த செல்லெல்லாம் சாவடிக்கிற உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் தர சாப்பிட்றதுக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ பசி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போது பரவாயில்லங்க. பெயின் அந்த இது இங்கே கை காலெல்லாம் விட்டு போகும் ஃபுல்லாக. இந்த கை மட்டும் நான் பார்லரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது என்ன நினச்சேன், நான் அந்த மசாஜ் பண்ணுறதுனால அதனால நினச்சேன். லாஸ்ட்டில் பார்த்தாக்கா சும்மா ஜென்ரல் செக்கப் தான் போகணும். அதில் கண்டுபிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொன்னாங்க. லங்ஸில் இருக்குது. ஆனால் இந்த ஷோல்டர் மட்டும் ரொம்ப வலிக்கும். நாங்கள் மசாஜ் பண்ணுறோம், வேலை பண்ணுறோம், அதனால அப்போ சரியாக ஃபுட்டு எடுக்காத இருந்தேன். ஜூஸுங்க நிறையா சாப்பிட்டு இருந்தேன், அதனால இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறமா தான் தெரிஞ்சுது, ஜென்ரல் செக்கப்லேயே தெரிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் டயர்னஸ் மட்டும் அது இருக்கு. நடுவில் கொஞ்சம் சாப்பாடு எடுக்க முடியாத போயிடுச்சு. இரும்பல் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறமா இங்கே அந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு பெட்டராக இருக்குது, கொஞ்சம் கம்மி இருக்காது. மருந்து சொன்னாங்க, இவங்களே ஒரு டானிக் அங்கே ஆயுர்வேதிக் வாங்க சொன்னாங்க. இப்போ ஆயுர்வேதிக் தான் இது பண்ணுறோம் நாங்கள். அங்கே இந்த கட்டி மூளைக்கு போகிற நரம்பு மேலே, அபூர்வ கட்டியா இது பேர், மூளைக்கு போகிற நரம்பு மேலே, ஹார்ட்டுக்கு போகிற நரம்பு மேலேயே இருக்குங்களா. அதனால ஆப்ரேஷன் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க்கு. அண்ணா எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும், இப்படி போகலான்னா இதுக்கு அண்ணா ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க, ஹைதராபாத்தில் இருக்குது, நாங்கள் ஆந்திரா தான் அம்மா ஊர், ஹைதராபாத்தில் இருக்குது போகலோன்னு இருந்தாங்க. சரி, நாங்கள் அங்கே போய் செங்கல்பட்டில் எடுத்ததுனால நாங்கள் கவர்மெண்ட் அப்புறமா திருப்பி அதுக்கு செல்லு சாவல் அப்படியே இருக்குன்றதுனால வேண்டாம் அன்ட்டு இங்கே கேள்விப்பட்டு இங்கே 1 மந்த்லத்துல எனக்கு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா எனக்கு டேப்லெட் சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சு. பசி ஒரு 4-5 டேஸ்லேயே கொஞ்சம் பசி சுத்தமாக லிக்விட் ஐட்டம், ஒரு இட்லி அரை இட்லி அப்படிதான் சாப்பிட ஆரம்பிச்சு. அதில் தான் பசங்க ரொம்ப பயந்துட்டு இது கேள்விப்பட்டு இட்டுட்டு வந்தாங்க. இப்போ சாப்பிட்ற 3 இட்லி சாப்பிட்றேன், பசி எடுக்கு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றேன், சுத்தமாக பசின்றதே இருக்காத போயிடுச்சு நடுவில். அதனால இது செகண்ட் டைம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சது, இந்த செகண்ட் கோர்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ 6 மந்த்க்கு அப்புறமா கூட ஒரு பெட் ஸ்கேன் எடுத்து பார்க்குறேன்னு சொல்லி அவங்க கேரண்டி கொடுத்ததுனால மெயினாக அவங்க சொன்னாங்க, 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் அண்ட் அவ்வளோ கேரண்டியாக சொன்ன பிறகு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை சாப்பிட்றோம். அதிலும் டிஃப்ரெண்ட்டும் தெரியுதுங்க. ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா, அவர்களின் வார்த்தைகளில் உள்ள தைரியமே ஆயுர்வேதத்தின் வெற்றி. அவர்களின் நம்பிக்கையே ஆயுர்வேதத்தை முன்னோக்கி செலுத்தும் வலிமை. நன்றி.